தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். எனக்கு தெரிஞ்சு திமுக தான் தமிழக வெற்றி கழகத்தை காலி பண்ண போறாங்கன்னு நம்ம ஒரு டாக் இருந்துச்சு. ஆனா வழக்கத்துக்கு மாறாக தமிழக வெற்றி கழகம் தான் திமுக கூட்டணியை கலக்கி போறாங்க. ஆக்சுவலா அவர் நான் தனித்து போட்டிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கான காரணம் என்னன்னா, பின்னாடி காங்கிரஸ் கூட பேச திமுகவா இருந்தா தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம வெல்வோம். அதை தாண்டி திமுகவோட வாய்ஸ் வேற சதர்ன் ஸ்டேட்ல எங்கேயுமே. அப்படி இருக்கும்பொழுது எனக்கு கேரளால இருக்கு, கர்நாடகா சவுத் கர்நாடகால இருக்கு, தெலுங்கானால கண்டிப்பா இருக்கும், ஆந்திராவில் கட்சியை வளர்க்கலாம். நீங்க இறந்து போன கட்சியை மீண்டும் வளர்க்கலாம். தலித் வாக்குகள், இந்த சமுதாய வாக்குகள் பெருவாரியா தாவேக்காக போகுன்ற மாதிரி பல சர்வே எல்லாம் சொல்லிட்டு ரீசன்ட் சர்வேஸ்ல என்ன சொல்லுதுன்னா, தலித் இளைஞரோட வாக்குகள் அதிக வாக்குகள் விஜய் பக்கம் போறதா சொல்றாங்க. அது தேர்தல் நெருங்க நாம் பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ அதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு தேவா. அது என்னன்னா, எங்களை யாரும் அரெஸ்ட் பண்ணக்கூடாது, எங்கள் குடும்பத்து மேலே கேஸ் போடக்கூடாது, உங்களை தமிழ்நாட்டில் எப்படியெல்லாம் வளர்க்கணுமோ அதை நாங்கள் பார்த்துக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு டீலிங். ஏன்னா நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு 4 ஆண்டுகளாக போகாத ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மகன் எங்கே சிறைக்கு செல்வாரோ இல்லை அவருக்கு மேலே வழக்கு வருமோ அப்படின்னு சொல்லி தான் நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு போனார். அதற்கு 1000 காரணங்கள் அவங்க தரப்பில் சொல்லப்பட்டது. அது எதுவுமே மக்கள் நம்ப மாட்டாங்க. ஆக்சுவலாக விஜய் அவர்கள் காங்கிரஸ் தான் ரொம்ப நம்பிட்டு இருக்காரு. ஒருவேளை காங்கிரஸ் வரணும்னா ஒரு ஈஸியாக அதிமுக போயிட்டார். பிஜேபி அந்த ஃபேக்டர் பெருசா ஏடிஎம்கே காங்கிரஸ் விஜய் இது சாத்தியம். நாங்கள் 50 வருஷமா கட்சி வச்சுக்கிறோம், நீ 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு நீ தான் சிஎம்னு சொல்லுவீங்க, நான் உங்க பின்னாடி கை கட்டி சொன்னேன். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு லியோ ஸ்டாலின் அவர்கள். வணக்கம் லியோ. வணக்கம். தாவேகா காங்கிரஸ் கூட்டணி ஏறக்குறைய ஏதோ கன்ஃபார்ம் ஆன மாதிரி பல தகவல்கள் வருது. என்ன ஒரு விஷயம்னா, பீகார் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாவும் டெல்லி தகவல் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரு ராகுல் காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களும் தாவேகாவோட கூட்டணி வைக்கலாமா வேணான்ற மாதிரி ஆலோசிச்சதாகவும் தகவல்லாம் வருது. இது சாத்தியமா? இது இல்லை, அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம். எப்பொழுதுமே எவ்ரிதிங் ஃபேர் அண்ட் லவ் அண்ட் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. காதலிலும் அரசியலிலும் எது பண்ணாலும் நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிடலாம். ஆமாம். ஸோ அந்த மாதிரி தான் காங்கிரஸ் இந்த விஷயத்தை பார்க்குது. ஓகே, நீங்கள் காங்கிரஸோட இடத்துலேருந்து அதை பார்க்கணும். அவங்க டிஎம்கே 10 சீட்டு கொடுத்தாங்க. எப்பொழுதுமே அவங்களுக்கு ரொக்கமாக 40 சீட்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு போயிடுது. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் நீங்கள் இன்னொரு புறத்தை பார்க்கணும். காங்கிரஸ் இப்போ பெரும்பாலான இடங்களில் தேஞ்சிக்கிட்டே வருது. ஓரளவு வலுவாக இருக்குதுன்னா அது சவுத் இந்தியா தான். கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, அதன் பிறகு ஆந்திராவில் இல்லை, ஆந்திராவில் இல்லை இருக்குது. ஓகேங்களா? அவங்க என்ன மனசில் வச்சுருக்காங்கன்னா, சவுத் இந்தியா ஃபுல்லாக நம்ம கேப்சர் பண்ணணும் எதிர்காலத்தில். அதுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்டார் தேவைப்படுறாரு, இல்லை ஒரு உந்து சக்தி தேவைப்படுது. அது ஏன் விஜயா இருக்கக்கூடாது? இப்போ தமிழ்நாட்டில் 29ல போயிட்டு நீங்கள் காங்கிரஸ் டிஎம்கே கூட நாங்கள் மீண்டும் கூட்டணிக்கு வரோம் அப்போ விஜய் நேஷனல் லீடர்னு சொல்ல வரீங்க? நேஷனல் லீடர்னு சொல்லல. நீங்கள் இதுக்கு ஒரு 15 ஆண்டுக்கு முன்னாடி 16 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்போ ராகுல் காந்தியும் விஜய் அவர்களும் சந்திச்சுட்டாங்க. ஆமாம், உங்களுக்கு தெரியும். அந்த ஃபோட்டோ இன்னுமே இணையதளத்தில் இருக்கு. அப்போ சந்திக்கும் பொழுது அரசியல் குறித்து பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டது. அப்போ விஜய் அரசியலுக்கு பெரிதாக ஆர்வம் காட்டலை. ஏன் காட்டலைன்னா, அப்போ விஜய் அவர்கள் இந்த பொசிஷன் அல்ல. அப்போ விஜய், சூர்யா, விக்ரம், அஜித் எல்லாமே ஒரே கேட்டகரி. 4 பேருமே ஒரே கேட்டகரி இருந்தாங்க. ஓகேங்களா? அவர் எங்கே அப்படியே மேலே வராருன்னா, துப்பாக்கி படத்துல இருந்து தான் அவரோட இன்னொரு விஜய் 2.1 அந்த வேற இதுக்கு பேர் பரிணாமத்துக்கு வேற டைமென்ஷனு அடுத்த லெவலுக்கு போறாரு. அப்போ மற்ற ஹீரோக்கள் எல்லாம் பின்தாங்கிறாங்க. அப்புறம் துப்பாக்கி, கத்தி, அப்படியே படிப்படியா பார்த்தா எல்லாமே ஹிட். தெரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹிட். அவரும் சவுத் இந்தியாவில நம்பர் 1 ஹீரோ ஆகிறார். அப்படி ஆன உடனே ஒரு கட்டத்தில் பீக் இப்போ நிற்கிறாரு, ஜனநாயகன் வரைக்கும் நிற்கிறாரு. ஸோ எனக்கு நடிப்பு போதும். அதுக்கு ஏன்னா ரொம்ப வயசாயிட்டு நீங்கள் அரசியலுக்கு வந்தால் ரஜினி மாதிரியோ கமல் மாதிரியோ ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வந்தீங்கன்றது விமர்சனம். அங்கே மார்க்கெட் போயிடுச்சு. போகும்பொழுது இங்கே வந்துட்டாரு அரசியலுக்கு. ஆனால் விஜய்க்கு எப்படி இப்போ பேசுறவங்களாம் எப்படி பேசுறாங்கன்னா, உச்சபட்ச மார்க்கெட்டை ஒத்துக்கிட்டு விஜய் அவர்கள் 100 கோடி ரூபா சேலரியை விட்டுட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுறோம். ஆமாம். அப்படி பேசும்பொழுது இதுதான் சரியான டைம்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வந்தார். அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. ஒரு பக்கம் விமர்சனங்களும் இருக்குது. நீங்கள் இந்த இடத்த காங்கிரஸ் பார்க்கணும். இப்போ இத்தனை 15 ஆண்டுகள் போயிடுச்சு. அப்போ காங்கிரஸ் சார்பாக என்ன வாக்குறுதி அவங்களை அளிச்சாருன்னா, விஜய் அவர்களுக்கு ராகுல் காந்தி
நீங்கள் தான் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தலைவர் கமிட்டியோட தலைவர். அதே போல் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு மத்திய அமைச்சருக்கு ஞான பதவி தரோம், உங்களை நல்லா பார்த்துக்குறோம். ஏன்னா 2 பேருமே வந்து ஓரளவு வந்து ஒரே அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று. ஃப்ரெண்ட்ஸு 2 பேரும் ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது பேசிப்பாங்க. இந்த 15 வருஷத்தில் வந்து 2 பேரும் வந்து ரொம்ப கான்வர்சேஷன்லாம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இப்போ கரூர் சம்பவத்தில் பேசினதா சொல்கிறாங்க. அதுக்கு நடுவில் எத்தனையோ வாட்டி ஃபோனில் பேசியிருக்காங்க. சில பேர் என்ன சொன்னாங்க, நேரில் கூட மீட் பண்ணியிருக்காங்க 2 பேரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து 2 பேரும் க்ளோஸ். அப்படி இருக்கும்பொழுது இந்த விஜய் என்பவரை நாம் தேர்தலுக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும், நம்ம அரசியலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். ஒரு பக்கம் வந்து விஜய் தைரியமாக சொல்கிறாரு எல்லா கூட்டங்களிலையும், நாங்கள் தனித்து தான் போட்டிடுறோம், ஒன்று டிஎம்கே இன்னொன்று டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து அதிமுக பாஜக, இன்னொரு பக்கம் திமுக. எனக்கு தெரிஞ்சு வந்து திமுக தான் வந்து தமிழக வெற்றி கழகத்தை வந்து காலி பண்ண போகிறாங்கன்னு நம்ம ஒரு டாக் இருந்துச்சு. ஆனால் வழக்கத்துக்கு மாறாக வந்து தமிழக வெற்றி கழகம் தான் திமுக கலக்கி போறாங்க அப்படின்னு ஒரு விஜய் வெளியிட்ட ஒரு அறிக்கையிலே வந்து ரொம்ப டீட்டெயில்டா சொல்லியிருந்தாரு. அதாவது எப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் திமுக தான் தாவேகா பேரே குறிப்பிடாம அவங்களோட தலைவர்கள் பேரை குறிப்பிடாம சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வாட்டியா விஜய் அவர்கள் வந்து வெளியிட்ட அறிக்கையில திமுகன்ற பேரே இல்லை அந்த அறிக்கையில. அது என்னன்னா ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்துச்சு அவரோட ஸ்டைல்ல. என்னடா இவரும் டிஎம்கே மாதிரியே அடிக்கிறாருன்ற மாதிரி உடனே பாத்தீங்கன்னா டிஎம்கே சைட்ல இருந்து ரொம்ப ஒரு பயங்கரமான எதிர்ப்பு எல்லாம் கிளம்பிருச்சு. கோபப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இவரு அந்த அளவுக்கு வந்து இறங்கி அடிக்க ஆரம்பிச்சு. ஆமா, ஆக்சுவலா அவர் வந்து நான் தனித்து போட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கான காரணம் என்னன்னா, பின்னாடி காங்கிரஸ் கூட பேசிட்டு இது வந்து திமுக கண்ணு உறுத்துமா இல்லையாப்பா? இல்ல, கண்டிப்பா வந்து தமிழக உளவுத்துறை இது குறித்து வந்து பல முறை அறிக்கையை வந்து முதல் தரப்புக்கு வந்து கொடுத்துருக்கு. நாம ஆக்சுவலா இது குறித்து வந்து ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி பேசியிருக்கோம். பேசும்போது இல்ல அதெல்லாம் வரமாட்டாரு காங்கிரஸ்ல, திமுக வந்து எப்படி காங்கிரஸ் வரும் அப்படிலாம் சொல்லிட்டு பேசியிருந்தாங்க. ஆனா திமுக எப்படி போச்சுன்னா, ஒருவேளை நம்ம கூட்டணிக்கு காங்கிரஸ் வரலாம் என்ன பண்றது. ஜூனியர் விகடனில் கூட வந்து இன்னைக்கு வந்திருக்கு, நான் படித்தேன். அதில் என்ன சொல்லிருக்காங்கன்னா, திமுக கூட்டில் வந்து காங்கிரஸ் வெளில வருது, சிறுபான்மை வாக்குகள் வந்து உங்களுக்கு வந்து பெருளவில் அடிப்படையும், இஸ்லாமியர்கள் வாக்கு வரவே வராது. ஏன்னா நீங்கள் எப்படி டிஃபெண்ட் பண்ணுறீங்க, அந்த பக்கம் அதிமுக பக்கம் வந்து பாஜக இருக்கு, நாங்கள் தான் காங்கிரஸ், நாங்கள் தான் மதச்சார்பற்ற அணி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளைம் பண்ணியிருக்கீங்க. இப்போ காங்கிரஸ்க்கு இயல்பாகவே தெரியும், இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்கள்லையும் இருக்கிற முதலமைச்சரை வந்து, அதாவது பாஜக அல்லாத மாநில முதலமைச்சர்களையும் அமைச்சர்களையும் வந்து கைது பண்ணுறீங்க, ஜெயிலில் போடுறீங்க, இதெல்லாம் நடக்குது. இப்ப திமுகவுக்கும் திமுக குடும்பத்துக்கும் அது ஏன் நடக்கலன்னு ஒரு கேள்வி எழும் இல்ல இயல்பா நம்மளுக்கு எழுது. அப்ப அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குன்றது மாதிரி விஜய் சொல்றதா அப்ப உண்மைன்றீங்களா? அப்ப ஏன் ராகுல் காந்தி எப்படி நினைக்க கூடாது? ஓகே அவருக்கு டவுட் வந்துருச்சு. அவரு டவுட் வந்துருச்சு இல்ல, அவருக்கு தெரியும், அவர் வெளிக்காட்டாம இருக்காரு, நம்மளுக்கு திமுக விட்டா வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஓகே, இப்போ வந்து அவருக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒரு ஆப்ஷன் இருக்கு, விஜய் நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இவரு நம்ம திமுகவா இருந்தா தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம வெல்வோம். ஓகேங்களா? அதை தாண்டி வந்து திமுகவோட வாய்ஸ் வந்து வேற சதர்ன் ஸ்டேட்ல எங்கேயுமே இல்லை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது எனக்கு வந்து கேரளாவில் இருக்கு, கர்நாடகா சவுத் கர்நாடகாவில் இருக்கு, தெலுங்கானாவில் கண்டிப்பாக இருக்கும், ஆந்திராவில் கட்சியை வளர்க்கலாம். நீங்கள் ஆமாம், இறந்து போன கட்சியை மீண்டும் வளர்க்கலாம். ஸோ இப்போ இல்லை கட்சி ஓரளவு ஒரு 4-5% தான் இருக்கு, ரிவைவ் பண்ணலாம். அந்த ஆப்ஷனை ஏன் சூஸ் பண்ணக்கூடாது? நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் 2029 வருது, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம சட்டமன்ற தேர்தல் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்லாம் வந்து காங்கிரஸ் கட்சி பார்க்குது. அப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து டிஎம்கேல வந்து 25 எம்பிஸ் இருக்காங்க, இவ்வளோ எம்பிஸை வச்சுக்கிட்டு எப்படி வந்து காங்கிரஸ் வந்து தாவேகா கூட போகும் அப்படின்ற மாதிரி ஒரு வாதமும் இருக்கு. அந்த வாதம் வந்து ஒரு புறம் இருந்தாலும், இந்த 25 சீட்டை நான் விஜய் மூலமா மற்ற ஸ்டேட்ல வந்து ஏன் வின் பண்ண முடியாது? இங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு மற்ற ஸ்டேட்ல வந்து அது வந்து எப்படி நீங்க பார்த்தாலும், தான் நீங்க சொன்னாலும் கூட்டணி, இந்தியா கூட்டணி சொன்னாலும், மதச்சார்பற்ற கூட்டணி சொன்னாலும், ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தியா பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும், ராகுல் காந்தி ஸ்டாலினா பிரதர்ன்னு சொன்னாலும், அது திமுக எம்பி. ஆமா, நாளைக்கு திமுக என்ன சொல்லுதோ அவங்க தான் அந்த எம்பிக்களை தான் கேட்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது நம்மளுக்கு வந்து நம்மளோட எம்எல்ஏக்களை தென்னிந்தியாவில் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தியும் பிரியா காந்தியும் வந்து நினைக்கிறாங்க. அதை அந்த தேர்தலை வந்து செயல்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். 25 எம்எல்ஏ தானே, இப்போ விஜய் கூட வச்சு அட்லீஸ்ட் உங்களை ஒரு 10, 15, 20 ஜெயிச்சாலுமே அது பெரிய விஷயம் தான், கண்டிப்பா ரொம்ப பெரிய விஷயம். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது அதை வந்து நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி காங்கிரஸ் வந்து யோசிக்கும். ஓகே, ஆனால் இது வந்து தைரியமா இறங்கி பண்ணணும், அது அந்த துணிச்சல் இருக்கா? அதுதான் கேள்வி. இப்போ இல்லை, நீங்கள் அதுக்கு துணிச்சல் இருக்கான்னு கேட்டீங்க, நல்ல கேள்வி. இப்போ பீகார் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சது இல்லை, அப்போது அவர் தேஜஸ்வி கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் வந்து தொகுதி நிறைய பிரச்சனை வந்துச்சு. இல்லை அத்தனை சீட்டு கொடுங்க, இத்தனை சீட்டு கொடுங்க, பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை வரும்போது ஒரு 6 சீட்டில் மட்டும் வந்து முடிவே தெரியல கடைசி வரைக்கும்.
அப்போ காங்கிரஸ் என்ன தான் பண்ணாங்க, என்ன பண்ணிருப்பாங்க நீங்க நினைப்பீங்க? என்ன விட்டு கொடுத்துருக்கலாம்னு நினைக்கலாம். வெட்டுலாம் கூட அவங்க கேண்டிடேட்டே போட்டாங்களா? அந்த ஆறு தொகுதியிலையும் கூட்டணி இல்லை, நாங்க நேரா வந்து கதம் காட்டுறோம் அப்படின்னு சொல்லி. ஓகே ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த டிசிஷனை வந்து ரொம்ப போல்டா எடுக்கிறார் ராகுல் காந்தி. அந்த மாதிரி டிசிஷனை எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் எடுப்பாரு, அது எடுபடும் நான் நினைக்கிறேன். ஓகே. ஆனா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி விட்டு கொடுத்து போய் தான் நம்ம பார்த்துருப்போம். இப்போ இதுக்கப்புறம் போல்டான டிசிஷன்ஸ் தான் எடுப்பார்ன்ற மாதிரி தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஆமா, போல்டான டிசிஷன் தான் எடுப்பாரு. அது காங்கிரஸ் ஏன்னா 29ல உங்களுக்கு வின் பண்ணணும். ஆமா. ஓகேங்களா? ஒரு பக்கம் வந்து பாஜக வந்து எப்படிலாம் வந்து மாநிலங்களை கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க ஆமா. அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் இந்த சவுத் ஸ்டேட்டாவது நம்ம கைவிட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து முக்கியமான ஃபேஸா திரு விஜய் அவர்கள் வந்து பயன்படுத்திக்க பாக்குறாங்க. ஆமா. அதே மாதிரி அடுத்தபடியா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இப்போ வந்து விசிகா கூட தான் திமுக விசிகா கூட்டணி இருக்கு. இதுல வந்து தலித் வாக்குகள், இந்த சமுதாய வாக்குகள் வந்து பெருவாரியா தாவேக்காக்கு போகுன்ற மாதிரி பல சர்வே எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு. இது சாத்தியமா? இல்ல அது சாத்தியமா இல்லையான்னு பாத்தீங்கன்னா ஏன் சாத்தியமா இருக்கக்கூடாது? ஏன்னா தலித் மக்களோட வாக்குகள் தான் வந்து ஒரு கட்சியோட, குறிப்பா வட தமிழகத்தில் ஒரு கட்சியோட வெற்றியை வந்து தீர்மானிக்கும். ஆமா. ஓகேங்களா? திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களே வந்து ஒரு கலைவாணர் அரங்கத்துல வந்து ஒரு நிகழ்ச்சி நடந்தது, திருமாவளவனை வைத்துக்கொண்டே அதை சொன்னார். விடுதலை சிறுத்தைகளால் தான் வந்து நாங்க வட தமிழகத்துல அதிக தொகுதிகளை பெற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனா அவங்களுக்கு மட்டும் 6 தொகுதி, அவங்களுக்கு 6 தொகுதி இல்ல. இந்த விமர்சனம் வந்து இருக்கு. அது ஆதவ அர்ஜுன் வந்து திமுக வந்து வெளில வந்த பிறகு வந்து பேசினாரு. என்னன்னு பேசினாரு? விடுதலை சிறுத்தைகள் தான் வட தமிழகத்துல திமுக வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு. அதை தாண்டி அவர் வெளில வந்தோடனே ஏன் விசிகால போய் சேரணும்? அந்த கட்சிக்கு வந்து ஒரு எதிர்காலம் இருக்கு. அதே போல அந்த கட்சிக்கு வந்து ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்கு. அந்த கட்சி வந்து ஒரு பொது நீரோட்டத்தில் பயணிக்கிறாங்க. அங்கே வந்து இஸ்லாமியர்கள் இருக்காங்க, தலித்துக்கள் இருக்காங்க. அதே போல தலித் மக்களுக்கான கட்சிக்கு இருந்தாலும் அங்கே வன்னியரும் ஒரு எம்எல்ஏவா இருக்காரு. எஸ் பாலாஜி வந்து வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர். ஓகேங்களா? இந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஸோ நாம் வந்து அங்கே போனார். ஸோ அங்கே வந்து நடந்த பாலிடிக்ஸால வெளில வந்துட்டார். அப்படி வெளில வரும்போது ரெண்டாவது தமிழக வெற்றி கழகத்தை வந்து சூஸ் பண்றாரு. ஏன் சூஸ் பண்றாருன்னா இந்த கட்சிக்கும் ஒரு எதிர்காலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்றாரு. இப்போ தலித் மக்களோட வாக்குகள் வந்து ஒரு காலத்தில் காங்கிரஸுக்கு இருந்தது, அதுக்கப்புறம் அதிமுகவுக்கு இருந்தது, அதன் பிறகு வந்து திமுகவுக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி போயிட்டு இருக்கு. நிறைய தலித் தலைவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து வந்திருக்காங்க. நம்ம இளைய பெருமாள் அவர் இருக்காரு. அதுக்கு முன்னாடியும் வந்து காங்கிரஸ்லேயே ஒருத்தவங்க இருக்காங்க, கிருஷ்ணவேணி அம்மாலா, எனக்கு பேரு சரியா தெரியல. அவங்க இருக்காங்க. அவங்களும் ஒரு பெரிய தலித் லீடர். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா யாரும் வந்து பெரிய லீடராக ஒரு கட்சியாக எமர்ஜ் ஆகல. திருமா அவர்கள் வந்து ஆயிருக்காரு. ஆனால் திருமா அவர்கள் திமுக கொண்டு இருந்து கொண்டு என்ன தலித்துகளுக்கு பண்ணாருன்னு ஒரு கேள்வி இருக்கு. ஓகேங்களா? இப்போ வேங்கவேல் இஷ்யூ நடந்தது, அங்கே போய் முதலமைச்சர் பார்க்கவே இல்லை. பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே திமுக அரசு வந்து பழி சுமத்துறாங்க. அந்த மக்கள் தான் பண்ணாங்க. அங்கே போய் கண்டுபிடிச்சு சொன்னவங்க தான் அவங்க. அந்த ஆடியோ வீடியோ வச்சு போலீஸார் வந்து காவல்துறையும் திமுக ஐடியும் எப்படி வந்து பொய் பிரச்சாரம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இன்னொரு பக்கம் நீங்க பார்க்கணும், அது ஒரு பக்கம் கெவின் கொலை வந்து நடந்தது. ஆணவ கொலைக்கு எதிராக நாங்கள் சிறப்பு சட்டம் கொண்டு வரோம்னு சொல்லிட்டு கமிட்டி போட்டிருக்காங்க. கமிட்டி தான் போட்டிருக்காங்க. போட்டாங்க. ஆக்சுவலா வந்து ஒரு விஷயம் வந்து உங்களை லேட்டா நடக்கணும், இல்லை நடக்கவே கூடாதுன்னா ஒரு கமிட்டி போடணும். கமிட்டி போட்டீங்கன்னா வச்சுங்க, அதை பத்தி யாரும் கமிட்டி நடந்தது என்ன நீ என்ன பேசினது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆணையமும் கமிட்டியும் போறதுக்கான காரணம் அதை தாமதப்படுத்துதான். ஒருவேளை அவங்க திமுக வந்து சமூக நீதி ஆட்சின்னு சொல்றாங்க. அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா நம்ம இதை கொண்டு வந்தோம்னா சாதி இந்துக்களோட ஓட்டு நம்மளுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனா தலித் இளைஞர்கள் வந்து எல்லாமே வந்து ரொம்ப பொலிட்டிஷியஸ் ஆனவங்க, வட தமிழ் படிக்கிறாங்க. அவங்க படிக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும். சரி, நம்ம வந்து சொன்னாலும் சொல்லாட்டாலும் அவங்க எல்லாம் அரசியல் மையப்படுத்தி திரும்ப தான். ஓகேங்களா? அவங்கள அரசியல் மையப்படுத்திட்டு அவங்களுக்கு எதுவுமே பண்ணலாம், எனக்கு ஓட்டு போடுங்கன்னா திரும்ப ஓட்டு போட மாட்டாங்க. ஓகே, அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. அவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ யார் ஓட்டு போடணும்னா எனக்கு திமுக வேணாம், அப்போ வந்து எனக்கு அதிமுக அப்படின்னா தாவேகா, அப்படிதான் யோசிப்பான் அவன். ஓகேவா? அப்படிதான் யோசிப்பான். நான் ஏன் தமிழக வெற்றி கழகத்துக்கு போகணும், இல்லை நான் ஏன் அதிமுக பாஜக போகணும்? ஏடிஎம்கே பிஜேபி ஏற்கனவே ஆட்சியில் இருந்திருக்காங்க, பல முறை ஆட்சி செய்த கட்சிகள். திமுக இப்போ ஆட்சியில் இருக்காங்க, அவங்க மேல பல்வேறு அதிருப்திகள் இருக்கு. ஸோ தாவேகா ஒரு புது ஃபேஸ், புது ஃபோர்ஸா வராங்க. ஸோ புதுசாக போட்டு பார்க்கலாமேன்ற அந்த எண்ணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை நீங்க வந்து அதை எப்படி பார்க்கணும்னா ரீசன்ட் சர்வேஸ்ல என்ன சொல்லுதுன்னா தலித் இளைஞரோட வாக்குகள் அதிக வாக்குகள் வந்து விஜய் பக்கம் போறதா சொல்றாங்க. அது தேர்தல் நெருங்க தான் நாம் பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ அதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு தேவா. அது என்னன்னா, இப்போ நீங்க அதிமுக பாஜக கூட எப்படி டிஃபெண்ட் பண்றீங்கன்னா, அங்க வந்து அதிமுக பாஜக இருக்கு, இங்க காங்கிரஸ் இருக்கு, நாங்க மதச்சார்பற்ற கூட்டணி, எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் அதுல இருந்து வெளில வந்துருச்சு. நீங்க காங்கிரஸ் வச்சு தான் டிஃபெண்ட் பண்ணீங்க. நாளைக்கு யாரை வச்சு டிஃபெண்ட் பண்ணுவீங்க? அவங்களே டிஃபெண்ட் பண்ணிக்கணும். முடியாது. காங்கிரஸ் வந்து சொன்னாங்க பாஜக இருக்கு, எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு. விஜய் சொல்லலாம்,
ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணிக்கும் போல நான் தனித்து நிக்கிறேன், எங்களை நம்பி காங்கிரஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் டிஃபெண்ட் பண்ணலாம். ஆனா நான் என்ன கேக்குறேன்னா, திமுகவும் மதச்சார்பற்ற இயக்கம் தான், ஏன் அவங்கள தன்னையே ஒரு மதச்சார்பற்ற இயக்கம்னு பெருசா சொல்லிக்கவே மாட்டாங்க. அவங்க ஏற்கனவே பாஜக கூட வந்து கூட்டணி வச்சிருக்காங்க. அதை தாண்டி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டீலிங் போயிட்டு இருக்கு பாஜக கூட. எங்களை யாரும் அரெஸ்ட் பண்ணக்கூடாது, எங்கள் குடும்பத்து மேலே கேஸ் போடக்கூடாது, உங்களை தமிழ்நாட்டில் எப்படியெல்லாம் வளர்க்கணுமோ அதை நாங்கள் பார்த்துக்கிறோம், அந்த மாதிரியான ஒரு டீலிங். ஏன்னா நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு 4 ஆண்டுகளாக போகாத ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மகன் எங்கே வந்து சிறைக்கு செல்வாரோ இல்லை அவருக்கு மேலே வழக்கு வருமோ அப்படின்னு சொல்லி தான் நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு போனார். அதற்கு வந்து 1000 காரணங்கள் வந்து அவங்க தரப்புல சொல்லப்பட்டது. அது எதுவுமே வந்து மக்கள் நம்ப மாட்டாங்க. எதிர்கட்சி தலைவர் வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, அவர் பாஜக கூட தான் இருக்காரு, நீங்க அங்க போயிட்டு பயந்துகிட்டு போய், அவருக்கு தெரியும்ல உள்ள என்ன நடக்குதுன்றது தெரியும் இல்ல, அவருக்கு தெரியும். அதனாலதான் வந்து அவரை வந்து இந்த மாதிரி கிண்டல் பண்ணா பயந்துட்டு போறீங்களா, உங்க பையன் ஜெயிலுக்கு போயிடுவான்னு சொல்லிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கான காரணம் தான். சரி, அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் அப்படி பாக்குது, இவங்க ஏன் மத சார்பற்ற அணி நாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்லணும்னா இதுதான் காரணம். அதே மாதிரி இப்போ ஒருவேளை தாவேகா காங்கிரஸ் கூட்டணி உறுதியாயிருச்சுன்னா டிஎம்கே இன்னொரு பிளான் வச்சிருக்கிறதா ஒரு தகவலும் வருது. பிளான் பி. அதாவது என்ன பிளான்னா, ஸோ காங்கிரஸ் போயிருச்சு, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தொகுதிகள் எல்லாமே ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகளுக்கு வந்து பிரிச்சு கொடுத்துடலாம். ஸோ அப்படி பார்த்தா இருக்கிற கூட்டணி கட்சிக்கு அதிகமான சீட்டு கிடைக்கும். அதுல ஒரு பெரிய செட்பேக் இருக்கு தேவா. அது என்னன்னா, ஒரு தொகுதியில அதிமுக திமுக நிக்கிறத தாண்டி கூட்டணி கட்சிகள் இருந்தா வச்சுங்க, அதை ஈஸியா வின் பண்ணிடலாம். கரெக்ட். ஓகேவா? நீங்க வந்து இப்போ 2021 தேர்தல் எடுத்துங்களா, எங்கெல்லாம் வந்து திமுக கூட்டணி கட்சிகள் நின்றாங்களோ அங்கெல்லாம் வந்து ஈஸியா ஏடிஎம் கரெக்ட். ஓகேங்களா? இப்போ நீங்க காங்கிரஸுக்கு வந்து காங்கிரஸ் சீட்டை வந்து எடுத்து எல்லாத்துக்கும் ஸ்பிளிட் பண்ணி கொடுக்குறீங்க, கமலுக்கு கொடுக்குறீங்க, வைகோ, விசிகே, கம்யூனிஸ்டுக்கு கொடுக்குறீங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா கூட்டணி கட்சிகளை வந்து ஏடிஎம்கே ஈஸியா வின் பண்ணிட்டு போயிடும். அப்ப ஏடிஎம்கேக்கு தான் பிளஸ், ஏடிஎம்கேக்கு பெரிய பிளஸ். ஓகேங்களா? அப்போ வந்து ஏடிஎம்கே அதை எப்படி யோசிப்பாங்க, காங்கிரஸோ தமிழக கட்சிக்காரமும் நம்ம கூட்டணி வரணும் பரவாயில்ல, தனியா போய் மக்கள் நல கூட்டணி மாதிரி இன்னொரு கூட்டணி அமைக்கட்டும், ஆமா நாம வந்து தனியா வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ காங்கிரஸ் வந்து ஒன்ஸ் போயிடுச்சுன்னா வச்சுங்க, கம்யூனிஸ்ட் யார காங்கிரஸ் ஆதரிக்கணுமா இல்ல திமுக? கண்டிப்பா காங்கிரஸ் ஆதரிக்கும். ஓகே, அப்ப இது அவங்களும் கலந்துரும். அப்ப விசிக்கு என்ன பண்ணும்? கண்டிப்பா அங்கதான். ஓகேவா? இல்ல அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இல்ல, எல்லாத்துக்குமே இது கொஞ்சம் குழப்பமான தேர்தல் தான். அரசியல் தலைவர்களுக்குமே இது வந்து கொஞ்சம் குழப்பமான தேர்தல் தான். எப்பொழுதுமே வந்து திமுக தலைவர்களையோ இல்ல திமுகவையோ வந்து வெளிப்படையா விமர்சிக்க மாட்டார் செல்வப்பிரந்தைக்கு அவர்கள். அந்த செம்பரபாக்கம் ஏரியா வந்து இதுக்கு முன்னாடிலாம் அவர் செல்வப்பிரந்தைக்கு கேட்டு திறந்து விட்டாங்களா? அப்படி கிடையாது. ஏன் அப்ப மட்டும் துறையில யாரோ ஒரு அயோக்கியம் இருக்கிறான் அந்த வார்த்தை சொல்ல வேண்டிய சாதி ஆதிக்கவாதிகள் இருக்காங்க சொன்னார். ஆக்சுவலா அவர் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ண வர்றாருன்னா, இங்க பாருங்க, நீங்க காங்கிரஸ் வந்து கூட்டணி வந்து வெளில வந்துருங்க, தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைங்க, ஆனா நான் தான் தலைவர். ஓகேங்களா? இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாரு டெல்லி தலைமைக்கு. நான் வந்து டிஎம்கேவும் அட்டாக் பண்ணுவேன், அந்த அளவுக்கு எனக்கு கேப்பபிள் இருக்கு. அது இப்பதான் அது முழிச்சுக்கிட்டாரான்ற கேள்வி. முழிச்சுக்கிட்டாரு இல்ல, பின்னாடி ஒரு விஷயம் நடக்குது இல்ல. ஓகேங்களா? இந்த மாதிரி போயிட்டு இருக்கு, நம்ம எப்ப வேணா மாத்தலாம். நாம அதுக்கு எப்படி தயாராகிறது? நம்ம எப்படி டிஎம்கே அட்டாக் பண்றது? நம்ம ரொம்ப அவங்களுக்கு ஆதரவாகவும் பேசக்கூடாது, கொஞ்சம் அகைன்ஸ்டாவும் பேசணும்னு சொல்லிட்டு பேசினாரு. அது கொஞ்சம் பேசு பொருளாச்சு. அதோட பின்னணி என்னன்னு பாத்தீங்கன்னா இதான், கூட்டணி பேச்சுவார்த்தை பின்னாடி போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸ் தான் ரொம்ப நம்பிட்டு இருக்காரு. ஒருவேளை காங்கிரஸ் வரலாம், ஒரு ஈஸியா வந்து அதிமுக போயிட்டார். அதிமுக போயிட்டார். பிஜேபி அந்த ஃபேக்டர் வந்து பெருசா, பிஜேபி இல்ல அதிமுக வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அப்படி யோசிக்கிறாரு அவர். ஓகே, அது வந்து ஓகே, ஓரளவுக்கு வெற்றி கூட்டணி மாதிரி தான் தெரியுது. இப்போ உங்களுக்கு காங்கிரஸ் வந்துருச்சுன்னா வச்சுங்க, அதிமுக பெரிய பிரச்சனை இல்லை. ஓகேவா? அதிமுக பாஜக. சார் நான் இன்னொன்று கேட்குறேன், ஏடிஎம்கே காங்கிரஸ் விஜய் இது சாத்தியமா? ஏடிஎம்கே காங்கிரஸ் விஜய்க்கு வந்து எனக்கு தெரிஞ்சு சாத்தியம் இருக்கா இல்லையான்னு தெரியல. எனக்கு சாத்தியம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன் இல்லைன்னா, அதை பாஜக எப்படி பார்ப்பாங்க? முதல்வர் வேட்பாளர் நானும் விஜய்னு சொல்றாரு. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது அதிமுக தலைவர்கள் அதுக்கு எப்படி ஒப்புக்கொள்வாங்க? ஓகேங்களா? எடப்பாடி பழனிசாமி எல்லாம் வந்து செங்கோட்டையனே வந்து வெளில ஒரே அறிக்கையில வந்து வெளில தள்ளுறாரு. ஓகே, அந்த மாதிரியான ஆளு. பொதுச் செயலாளர் பதவிக்காக என்ன வேணா பண்ணுவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் அடமண்டா இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா ஒத்துக்க மாட்டார். இப்போ விஜய் என்ன, நாங்க 50 வருஷமா கட்சி வச்சுக்கிறோம், நீ 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு நீ தான் சிஎம்னு சொல்லுவீங்க, நான் உங்க பின்னாடி கை கட்டி போகணுமா? அப்ப ஜெயலலிதா முன்னாடி அவர்கள் எல்லாம் கை கட்டிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? பழைய கதை, அது பழைய கதை. நான் எதுக்கு உன் பின்னாடி கை கட்டு வரணும்? அப்படிதான் வந்து அதிமுக தலைவர் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது அது வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் துணை முதல்வர் பதவி தரோம், ஏதாவது அமைச்சர் தரோம், அந்த மாதிரி வேணா பேசலாம். உங்களுக்கு வந்து சிஎம் சீட்ல உட்கார வைக்கிற அளவுக்குலாம் தம்பி வளரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். ஆனா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா தீர்மானமே நிறைவேற்றிட்டாங்க, விஜய் தான் வந்து முதல்வர். இதுதான் ஆக்சுவலா அதிமுக தரப்பு வந்து ரொம்ப அப்செட் பண்ணி. ஆமா, கரெக்ட். அதுக்கப்புறம் தான் வந்து
நிறைய விஷயங்கள் வந்து பின்னாடி நடந்தது. அந்த ஒரு சார்லஸ் மார்ட்டின் மகன் சார்லஸ் ஆமா அவர் வச்சு பேசினாங்க. அதுவும் டிஎம்கே ஆள் தான் அப்படின்னு சொன்னார்ல. அது ஆமா. பின்னாடிலாம் வந்து அதிமுக பாஜக தலைவர்கள் இருக்காங்க. இருக்காங்க. அடுத்தடுத்து வந்து கொஞ்சம் விஜய் தரப்பை வந்து ஆதவ வருஷம் மிரட்டுவாங்க, ஜான் ஆரிக்சாமி மிரட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்கும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச வட்டாரங்கள் இருக்குல்ல, ஆமா. எந்த அளவுக்கு ப்ரெஷர் போட முடியுமோ விஜய் மேல போட்டு இப்படி கொண்டு வர பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பாஜக தரப்பு. அரசியல் நிகழ்வுகளில் என்னென்ன மாற்றம் நிகழ போடுன்றதை நம்ம பொறுத்திருந்து அது குறித்து நம்ம அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை இன்னும் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் இல்லையோ. நன்றி. நன்றி.